ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவா பார்க்கலாம் வாங்க. சரவணன் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னுவாங்க. சரவணனை பார்க்க போகிறாங்க. கதிரை கூட்டிட்டு, இங்கே எதுக்கு வந்தீங்க? மயில் இருக்கால, செத்துட்டாலன்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு ஒன்னே சரவணனுக்கு கோவம் வருது. கையை அப்படியே போய் இது பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கோவம் வருதா? என்ன கொலை பண்ணின அளவுக்கு கோவம் வருதா அப்படின்றாங்க. ஏங்க, பொறுமையாவே இருக்க மாட்டீங்களா? எதுக்காச்சும் ஒன்று பேசிட்டு இருப்பீங்களா? அண்ணன் வந்து அவங்கள பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. அவ உயிரோடு இருக்கால, செத்துட்டாலன்னு பார்க்க வந்தீங்களா? நீங்க பண்ணதெல்லாம் போதும். அவ உங்களால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனா இனி அவ கஷ்டப்படணும்னு நினைச்சு இப்படி டார்ச்சர் பண்ண வந்திருக்கீங்களா? யாரையும் யாரும் டார்ச்சர் பண்ண வரல, சரிங்களா? பேசாம அண்ணனை பார்க்க விடுங்க. ஆனா நீ உள்ள போன்றாங்க. நீங்க எங்க போறீங்க? நானும் போறேன்றாங்க. நீங்க எதுக்கு போறீங்க? அவங்க என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை? நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காங்க. அவங்க என்னமோ பேசுவாங்க, அதை விட்டுட்டு பேசுறது ஒட்டு கேட்கணும்னு போறீங்கன்றாங்க. என் பொண்ணு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. பொறுமை வெளியவே இருங்கன்னு. அப்புறம் உள்ளார போறாங்க. உள்ள போயிட்டு மயில்கிட்ட எப்படி இருக்குன்றாங்க. நல்லா இருக்குன்றாங்க. அப்புறமா அங்க இருக்கிற ஸ்டூல எடுத்து போட்டு மயில் பக்கத்துல உட்காடுறாங்க. உட்காந்து நிறைய விஷயங்கள் சரவணன் தங்கமயிலுக்கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. ஏதோ ஒரு கோவத்தை அப்படி பேசிட்டு, உங்க அம்மா அஞ்சலி கிட்ட அப்படி பேசின ஒரு கோவத்தை தாங்க முடியலன்றாங்க. அம்மா பண்ணது தப்பு தான். நீங்க எந்த பொண்ணுகிட்டயும் பேசுனா அம்மாக்கு ஏன் கோவம் வரணும்? அம்மா பண்ண தப்பு தான். அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்குல்ல, டாக்டர் குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்கன்றாங்க. உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல. எல்லாரும் இல்ல, நான் கெட்டவன், நீ ரொம்ப நல்லவன்ற மாதிரி எல்லாம் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் எந்த நிலைமையில இருக்குன்றது தெரியல. நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையே மாறுன்ற மாதிரி எல்லாம் என் அப்பா சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்ட்டு. கடைசியில இவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு நினைக்கல. நான் உன்னை நேசிச்சேன், உண்மையா காதலிச்சேன். ஆனா நீ ஆரம்பத்துல நிறைய பொய் சொல்லிட்ட. பொண்ணு பண்ண பொய்ய வந்து நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனே, நான் உனக்காக ஆதரவா இருந்தப்ப இப்ப நம்ம ஒண்ணா இருந்திருப்போம். நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசுறாங்க. அதோட இந்த பிரேமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.